ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தாங்க நான் மாடி தோட்டம் வந்திருக்கேன். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எதை பற்றி அப்படின்னாக்க, இப்போ இலவச விதை பகிர்வு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏகப்பட்ட இது. இப்போ ஒரு வாரம் எனக்கு லீவ் விட்ருக்காங்க. அந்த 1 வீக்காகவுமே காலையில் ஒரு 4க்கெல்லாம் எழுந்திரிச்சு அட்ரஸ் எழுத ஆரம்பிப்பேன். ஒரு அளவுக்கு மேலே ஒரு 2 முடியாது. அப்புறம் அதை தூக்கி, அதாவது என்னென்னா, மொபைலில் இருந்து முதல்ல டைரியில் எழுதணும், அதுக்கப்புறம் மொபைலில் தேடி தேடி எழுதணும். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அதாவது ஹாய் சிஸ்டர், இந்த மாதிரி எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டுட்டாங்கன்னா எனக்கு அது ஈஸியாக நான் அதை எழுதிடுவேன். என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே நிறைய அதில் கொஸ்டின் கேட்டு 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 பக்கம் பக்கமாக டைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கம் பக்கமாக டைப் பண்ணுறாங்களா. ஸோ இதில் எனக்கு ஒவ்வொருத்தர் சேட்டுக்குள்ளேயும் போய் அவங்க இதை தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில பேர் நேம் எழுத மாட்டுக்காங்க. நேமை அந்த உள்ளே போய் நம்ம ப்ரொஃபைலில் பார்த்து நேம் எழுத வேண்டியதாக இருக்குது. மொபைல் நம்பரும் அதுலேயே எழுதிட்டாங்கன்னா, சில பேர் அவ்வளோ கிளியராக போட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் எழுதிட்டாங்கன்னா நான் பார்த்து எழுதிடுவேன். இல்லைனா வியூவில் போய் வியூ காண்டாக்டில் போய் மொபைல் நம்பர் எழுத வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சிரமங்கள் நிறைய இருக்கிறனால டிலே ஆகுது. இன்னும் அனுப்பலையான்னு வேறு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்னோடய இடத்துல இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறதுக்காக தான் உங்ககிட்ட, ஏன்னா உங்களுக்காக நான் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய அப்படி சேட் பண்ணிங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு மொபைல் தாங்க. அதில் தான் நான் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணுறது, நான் எல்லாம் காண்டாக்டு, அஃபிஷியல் காண்டாக்ட் எல்லாமே இந்த ஒரு மொபைல் தான். எனக்கு எக்ஸ்ட்ரா மொபைல்லாம் கிடையாது. ஸோ இதில் ஏகப்பட்ட சேட் விழுந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்னால் பரவாயில்ல, 100 200 300 400 அது போக அஃபிஷியலாகவும் ஏகப்பட்ட இது வருதா. அப்படிங்கிறப்ப ஹேங் ஆகிடுது. எடுத்து அதிலேருந்து எழுதுறது, டைரியில் எழுதுறதே இன்னும் முடிய மாட்டேங்குது. அது போக இன்னொரு சைடில் கவர்லேயும் ஒரு 75 பேருக்கு இது வரைக்கும் நான் அட்ரஸ் எழுதிட்டேங்க. அதுபோக பேக்கிங் 2 பேக்கெட்டில் மொத்தம் 4 விதைகள் போட்டிருக்கேன். இன்னும் 2 விதைகள் போட வேண்டிய பாக்கி வேலை. இதெல்லாம் பெண்டிங் ஒர்க். இதுக்குள்ளே இன்னும் அனுப்பிட்டீங்களா, எப்போ அனுப்புவீங்க, விதை தரேன் நீங்கள் தரலையே இப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வேறு நான் ரிப்ளை தருவீங்க. எல்லாருமே அட்ரஸ் அனுப்பிட்டால் நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அடுத்து நம்ம இருக்கும்போது கொடுக்கலாம். ஆனால் எல்லாருமே தருவீங்களா மாட்டிங்களா, இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டால் அப்போ அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னால் டைப் பண்ண முடியாமல் சில பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நான் கட்டிங்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கட்டிங்ஸுமே என்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ, நிறைய கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கட்டிங்ஸாக பார்த்து உங்களுக்கு நான் அனுப்பித்தரேன். என்கிட்ட இருக்கிறது தான் நான் கொடுக்க முடியும். அதே நேரம் சில பேர் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாங்கங்க. அதாவது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட 300-350 வகை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20-25 50 லிஸ்ட்டு போடுறாங்க. அத்தனையும் நான் எப்படி அவங்களுக்கு அனுப்புறது, அத்தனையும் என்கிட்ட இருக்குதா கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக நீங்கள் ரொம்பவும் கேட்டீங்க அப்படின்னா நான் எப்படி கொடுக்குறது. ஒரு சில நீங்கள் ஃபுல்லாக ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை, எது கொடுக்க முடியும் எது கொடுக்க முடியாது. பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கேட்டால் எப்படி கொடுக்குறது, எவ்வளோ பேருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட என்ன நிறையா இருக்குதோ அந்த கட்டிங்ஸ் போட்டு விடுறேங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஜாஸ்தி. ப்ராடக்ட் வாங்குறவங்களை விட இலவச விதை பகிர்வுக்கு ஏகப்பட்ட மெம்பர்ஸ். ஸோ அதில் கொடுக்கும்போது என்னால் 6 விதைகள் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் அனுப்பி தரேனவங்க இன்னும் தரலை. ஸோ அதை வந்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நான் கொடுப்பேன். அப்புறம் இன்னும் ஒரு கண்டிஷனையும் சொல்லிடுறேன். இப்போ வாங்கினவங்க அடுத்த பேட்ச்லேயும் எனக்கே கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க, நான் எழுதுனது போக இப்போ ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் இப்போ சீட் கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ ஒரு பேட்ச் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த சீடு காலியாகி அடுத்த பேட்ச் நான் வேறு ஏதாவது விதைகள், இந்த 6 இல்லாமல் வேறு 6 விதைகள் நான் சேகரிக்கும் பொழுது இந்த வாங்கினவங்க உடனே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு செட்டு
வேறு விதைகள் வாங்கட்டும். ஏன்னா ரொட்டீனாக எல்லா விதைகளும் வரதான் போகுது. இப்போ வாங்கினவங்க உடனே வாங்காமல் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அடுத்து 2-3 பேட்ச் போனதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் கேட்டு வாங்குங்க. எப்படினாலும் நம்ம சேனலை, ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வருஷத்துக்குள்ளேனாலும் ஏதோ ஒரு விதைகள் வரலாம். இல்லைனாலும் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம அதை வந்து சேகரித்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே இந்த ஜெயாஸ் கார்டனில் இருக்கிற அத்தனையுமே என் தோட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவும் கேட்டிங்க அப்படின்னா எல்லா விதைகளையும் சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து விதை பகிர்வு அப்படிங்கிறது வந்து எது எனக்கு அதிகமாக கிடைக்குதோ அதை தான் நான் பகிர முடியும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலை, இதை வந்து வர்த்தக ரீதியாக நான் நடத்தலைங்க. என் வீட்டு தேவைக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நாங்களும் சாப்பிடணும். சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கிறத நான் வந்து சேகரித்து விதைகளாக உங்களுக்கு மற்றவங்களும் வைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் வந்து பகிர்றேன். அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயுமே நீங்கள் விதை எடுத்து எனக்கு கொடுங்க. அப்படிங்கிறப்ப வந்து விதை எடுக்கணும் அப்படின்னா ஒன்று விதைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அதோட அந்த செடி வந்து காய்ப்பு நின்று போயிடும். ஸோ விதை மட்டும்தான் எடுக்க முடியும். காய்ப்பே இல்லைன்னா நான் அதை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல செடியும் வந்து அதோட முதிர்வு நிலைக்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து காய்ப்பே இருக்காது. அப்போ விதையை மட்டுமே பகிர்ந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ சில சேனல்களை பார்த்துட்டு அவங்க மட்டும் அவளை எடுக்கிறாங்களே, இப்போ இவங்களுக்கு வராதான்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க வர்த்தக ரீதியாக அதை நடத்துகிறவங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க இதில் உள்ளதை மட்டுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ், அவங்களோட தொழில், அதுதான் அவங்களுக்கு ஆதாரம். அப்படிங்கிறப்ப அதை முழுமையாக அவங்க எடுத்து அதை வியாபார ரீதியாக கொண்டு போனால் தான் அவங்களுடைய வருமானம் வந்து அவங்க ஈட்ட முடியுங்கிறதுனால அவங்க அதை பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அது அப்படி பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்க்குறதையெல்லாம் இதுவும் வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு பார்க்குற ஒவ்வொரு வீடியோலையும் என்ன செடி பார்க்குறாங்களோ அத்தனையிலையும் கட்டிங்ஸ் ஆட் பண்ணுங்கள், சீட்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து சாத்தியம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சீடு எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து தியாகம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் எனக்கு இவ்வளோ போதும், இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கலை, எல்லாத்தையும் சீடுக்கு விட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் தியாகம் பண்ணணும். ஒரு அளவுக்கு தானேங்க தியாகம் பண்ண முடியும். நம்ம தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கப்புறமா என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்காக ஷேரே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. தொடர்ந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வருஷத்தில் இப்போ என்னோடய தோட்டத்துலேயுமே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இந்த மாதம் ஒரு 5, அடுத்த மாதம் ஒரு 5, அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க ஒரு மாதத்தில் 2 அனுப்பியிருப்பாங்க, அடுத்த மாதம் 2 அனுப்புவாங்க. இப்படியே அனுப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து நானுமே மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்கக்கிட்ட என்கிட்ட இல்லாதது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தாலும் நான் எப்படி கேட்பேன்னா ரொம்ப அத்தியாவசியமாக எது தேவைன்னு நினைக்கிறோமோ, எது இல்லைன்னா வேறு பக்கம் வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி 1-2 தான் வாங்குவேன் எல்லாருக்கிட்டையுமே. அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது தான் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வளர்க்கும் போது தான் நிறைய வளர்ந்து நல்லா வரும். இப்போ இதை பார்த்த உடனே இங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கி நம்ம வச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு நல்லா வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா 2-2 3-3 வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்மளாலையும் மேனேஜ் பண்ண முடியும். அட் அ டைமில் 350 செடி 300 செடி 20 செடி 50 செடின்னு வச்சோம்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிப்பீங்க புதுசாக இருக்கிறவங்க? ஸோ அதனால் இப்போ 5 ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, ஓகே அந்த 5 வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட 5 கட்டிங்ஸ் கொடுக்குறாங்களா, ஓகே அதை வாங்கிக்கோங்க. அதை வளர்த்துட்டு அதே மாதிரி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இப்போ இந்த முறை நான் விதை பகிர்றேன் அப்படின்னா அடுத்த சான்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதாவது அடுத்தடுத்து விதை பகிரும் பொழுது வாங்காமல் அடுத்து ஒரு சான்ஸ் உங்களுக்கு வரும்போது கூட நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா நான் நோட் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து யாரெல்லாம் வந்து அதை வளர்த்து அதுலேருந்து சீடு எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க, எனக்கும் அதே மாதிரி அந்த நான் கொடுத்த சீடை நீங்கள் எனக்கு பகிர்றீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பகிர்றவங்களுக்கெல்லாம் அது மாதிரி நீங்கள் வளர்த்து எனக்கு ஃபோட்டோ போடணும். நான் கொடுத்த சீட்லேருந்து நீங்கள் வளர்த்ததை நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவும் போடணும். இந்த கண்டிஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அடுத்த பீரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா சில பேர் வாங்குகிறாங்க, இந்த விதை பகிர்வுன்னு அனௌன்ஸ் பண்ணுறப்ப மட்டும் நம்மளோட இருக்கிறாங்க. விதை பகிர்வு முடிந்ததுக்கப்புறமா அவங்க இருக்காங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா அந்த நபர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஜெயாஸ் கார்டன் குரூப்பில் இருந்தும் விலகிடுறாங்க.
குரூப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த குரூப்பை விட்டே விலகிடுறாங்க அந்த தேவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. புதிய உறவுகள் நிறைய கிடைச்சாலும் பழைய உறவுகள் எல்லாம் எங்கே போனாங்க? தினம் தினம் எனக்கு இன்னும் நான் அவங்க யாரையுமே நான் மறக்கலை. எனக்கு எல்லாரோட பெயரும் ஞாபகம் இருக்குது. நான் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சீட் கொடுத்தேன்னு அத்தனை ஏன்னா டைரி முழுக்க அவங்க பெயர் எழுதி வச்சுருக்கேன். ஒரு டைரி முடிஞ்சு இப்போ அடுத்த டைரி நான் 25 ஆரம்பிச்சிருக்கேன். போன வருஷம் டைரி எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் பொறுமையாக இருந்து இந்த விதை பகிர்வை நீங்கள் நான் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா நீ காலையில் தான் உட்காந்து அட்ரஸ் எழுத அந்த சேட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணால் அடுத்த சேட் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ரிப்ளை பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியலை. பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடுச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கே எங்கேருந்து கிடைக்குது தெரியுமா? நான் திருநெல்வேலியில் குடியிருக்கிறேங்க. திருநெல்வேலியில் எனக்கு நானும் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். திருநெல்வேலி மக்கள் யாருமே மேக்ஸிமம் அதில் கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ இல்லை கார்டன் ஃபோட்டோஸ் போடுறவங்களோ அந்த திருநெல்வேலி குரூப்பில் இல்லை. நானும் ஃபோட்டோஸ் போடுங்க வளங்க, நான் எனக்கு இருக்கிறத உங்களுக்கு தர்றேன் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ என்ன மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கிற கார்டனர்ஸ் இருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியலை. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி விதை பகிர்விலையோ இல்லை வாங்குறதுலையோ கொடுக்குறதுலையோ விருப்பம் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கொடுத்ததெல்லாம் யார் தெரியுமா? சென்னையிலையும் நாகர்கோயில்லையும் கேரளாலையும் பெங்களூர்லையும் பாண்டிச்சேரியிலையும் எவ்வளவோ ஊருங்க. நம்ம மாநிலம் விட்டு பிற மாநிலத்தில் இருந்து கூட எனக்கு கொரியரில் சீட்ஸு கட்டிங்ஸு எல்லாமே அனுப்பி தராங்க இலவசமாக. இது வரைக்கும் அவங்கள பார்த்ததில்லை, பேசினதில்லை, சேட் பண்ணதில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி கூட காலையிலேருந்து எனக்கு 2 கால் வந்ததுங்க. 2 பிரதரு. அவங்க என்னென்னா என்கிட்ட இந்தந்த கட்டிங்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு நான் தர்றேன், உங்கள் சேனல் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது போக ஒரு சில இதெல்லாம் கூட வாங்கி கூட அனுப்புகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா நம்ம நிறைய தோட்டத்தில் ஆர்வமுள்ள குழுக்கள் புலன குழுக்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய இருக்குதுங்க. திருநெல்வேலியில் தான் இல்லை, மற்றபடி சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இப்படி நிறைய சென்னையிலேயே ஏகப்பட்ட குழுக்கள் புலன குழுக்கள் இருக்குதுங்க. சென்னை மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லைன்னா குழுக்கள் இருக்கான்னு சொல்லி தோட்டம் சார்ந்து இயற்கையாக மாடி தோட்டம் வச்சு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நட்புகளோடு உறவுகளை வச்சுக்கோங்க, கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அவங்களோட சேர்ந்து அதோட பயணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களே உங்களை ஏதாவது ஒரு தோட்டக்குழுக்களில் உங்களை இணைச்சி விடுவாங்க. அவங்களும் விதை பகிர்றாங்க. வருஷத்துக்கு 2 முறை விதை பகிர்வெல்லாம் நடக்குது சென்னையில், கோயம்புத்தூர்லேயும் நடக்குது. அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டாக்கா அவங்களே அனுப்பி தராங்க. ஃப்ரீயாக தான் அவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உறவுகளை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டும் பெங்களூரில் இருந்துட்டும் கேரளாவில் இருந்துக்கிட்டும் திருநெல்வேலியில் வாங்குறத விட அந்த மாதிரி நட்புகள் உங்கள் வட்டத்தில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நானே அந்த குரூப்பில் இருக்கேன். திருநெல்வேலியில் இருந்துட்டு சென்னை மக்கள் குரூப்லையும் கோயம்புத்தூர் மக்கள் குரூப்லையும் நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு அனுப்பி தராங்க. அப்போ நீங்கள் லோக்கல்லே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க தானே. நீங்கள் நேரில் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா? ஸோ தேடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த தேடல் மூலமாக உங்களுக்கு தோட்டம் சார்ந்த உறவுகள் நிறைய எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைப்பாங்க. அந்த உறவுகள் மூலமாக நீங்கள் நிறைய உங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தோட்டத்தை அப்படியே போதும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொண்டு வர முடியுங்க. அதனால் இப்போ நான் இலவசமாக 6 பகிர்றேன் அப்படின்னா அதை நீங்கள் பொறுமையாக வாங்கிக்கோங்க. அடுத்து வரும்போது கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய புதிய உறவுகளுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அவங்க வாங்கினதுக்கப்புறம் அடுத்து வாங்குங்க. அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், அட்ரஸ் மட்டும் நீட்டாக அனுப்பி விட்டுட்டு சேட்டெல்லாம் ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவும் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது தலையே கிறுக்கிறுன்னு சொத்துதுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டாம். எனக்கு இந்த சீடு வேணும், அட்ரஸ், அவ்வளோதாங்க. இருக்கிறத அனுப்ப போகிறேன். இல்லாதவங்களுக்கு திரும்ப அட்ரஸ் எழுதி வச்சுட்டு அடுத்த செட்டில் நான் அனுப்ப போகிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொன்றையும் சேட் பண்ணால் என்னால் முடியலை. தயவு செஞ்சு உங்கள் சகோதரியினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய இந்த பணிக்கு
என்ன சொல்கிறது, நல்ல மனதோடு தாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நல்ல மனதை நான் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் வேண்டி தான் இந்த இடத்துல வந்து இப்போ நான் நிற்கிறேன். தொடர்ந்து நான் விதை பகிர்வு 365 நாள் விதை பகிர்வு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் சேகரிக்க என்ன என்னால் சேகரிக்க முடியுமோ, எது என்கிட்ட அதிகமாக இருக்குதோ, உங்களுக்காகவே ஒரு சில செடிகள் வைப்பேங்க. அந்த மாதிரியும் பிளான் பண்ணி வைக்கிறேன். ஆனால் எல்லா செடியிலையும் எல்லா பக்கமும் விதைகள் எடுக்க முடியறதில்ல, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தரை தோட்டம் எனக்கு கிடையாது. இப்போ நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து வைக்கிறேன், இது வச்சுருக்கேன் கொடி காய்கறிகள்லாம். அந்த கொடி காய்கறிகளில் எனக்கு விதையே எடுக்க முடியறது இல்லைங்க. கொடி காய்கறிகள் வந்து ஏன்னா நிறைய வைக்கிறோமா, ஒரு தொட்டியில் ஒன்று மட்டும் வச்சோம் அப்படின்னா நிறைய காய்ச்சிட்டே இருக்கும், அதில் நம்ம விதைய எடுத்துடலாம். நம்ம வச்சுருக்கிறது வந்து அதிகமான எண்ணிக்கையில் வைக்கிறோமா, அப்போ வந்து நம்மளோட தேவைகள் மட்டும்தான் பூர்த்தி ஆகுது, அதில் வந்து விதை எடுக்க முடியல. அது மாதிரி செடி கோழி அவரையை பார்த்தோன்னே அழகாக இருக்குன்னு ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன், அதுலேயும் விதை கேட்குறாங்க. அதை விதைக்கி விட்டுட்டேனாக்க அவ்வளோ பேருக்கும் பகிரவும் பத்தாது, நான் சாப்பிடவும் பத்தாது, எதுக்குமே யாருக்குமே இல்லாத போகிற. அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்னால் பகிர முடியாது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? என்னென்ன முடியுமோ, எவ்வளவு தூரம் 99% உங்களுக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதில் வந்து உடனே வந்து மாற்று கருத்து அது மாதிரிலாம் எதுவும் வேணாம். கொடுக்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சிரமங்களை மட்டும் நீங்கள் தவிர்க்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வீடியோவில் எந்த அளவுக்கு நான் என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். பேக்கிங் முடித்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எழுதி முதல்ல ஒரு 100 அல்லது 150 பேருக்கு நான் இப்போ அனுப்பிடுவேன். ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் 150 நான் பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைனா 100ஆவது என்னால் போஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கி ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். திங்கக்கிழமைக்குள்ளே, நாளைக்கு உடனே கிடைக்கலனாலும் ஒருவேளை சாட்டர்டே சண்டே ஹாலிடேயாக இருந்தால் கூட மண்டே உங்கள் கையில் எல்லாருக்கும் கிடச்சிரும். சரிங்களா? உடனே நீங்கள் எல்லோரும் எனக்கு அனுப்பியிருக்கீங்களா, எனக்கு பர்சனலாக நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னா மெசேஜ் போடுங்கன்னெலாம் ஒரு சில பேர் கேட்குறீங்க. என்னால் முடியாதுங்க. யாருக்கும் பர்சனலாக நான் போட்டிருக்கேன் என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீடு கிடைச்ச உடனே சீடு பற்றின எந்த விவரமாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ இல்லை கிடைக்கலைங்கிறத சொல்ல வேணாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். இலவச விதை பகிர்வு இன்றைக்கி நான் அனுப்புகிறேங்க. ஓகேங்களா? நான் அனுப்பும்போது உங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் இன்றைக்கி எல்லாம் ஏற்ற பார்க்குறேன், எடிட் பண்ணி. இல்லாட்டி நாளைக்காவது அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துடலாம், அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட்டும் அடுத்து ரெடி பண்ணதுக்கு அடுத்து உடனே என்னோடய வேலையில் வந்து பெண்டிங் இருக்காது. அடுத்தடுத்து உடனே நான் வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவேன். இது முடித்தோன்னே அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடுவேங்கிற அந்த கேரண்டியும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் வந்து நல்லா செவிமடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.